போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெனடிக்ஸ் முதலாவது வீடியோ சரியா. ஜெனடிக்ஸ் முதலாவது வீடியோ இது. ஜெனடிக்ஸ் பாடம் ஃபுல்லாக இப்படியே வீடியோ ரெக்கார்டிங் தர போகிறேன். இதில் என்ன விஷயம்னு சொன்னால் முதலாவது விஷயம் நான் உனக்கு பாடத்தை வழங்கப்படுத்துவேன்டா சரியா. முதலாவது விஷயம் நான் உனக்கு ஒரு செக்ஷனை செலக்ட் பண்ணி அதில் இருக்க விஷயங்களை வழங்கப்படுத்துவேன். அதுக்கு பிறகு அதில் இருக்க நோட்ஸை சொல்லுவேன். நோட்ஸ் தேவையானாக்கள் எழுதிக்கொள்ளு சரியா. அதுக்கு பிறகு அதில் நோட்ஸை நான் வாசிப்பேன். நோட்ஸ் தேவையானாக்கள் அதில் இருக்க நோட்ஸை நீ எழுதிக்கொள்ளு சரியா. அதுக்கு பிறகு இந்த பாடம் பூர்வமாக முடிஞ்சா பிறகு சரியா. ஜெனடிக்ஸ் பாடம் பூர்வமாக முடிஞ்சா பிறகுடா என்ன செய்வோம்னு பார்த்தீங்கன்றால் நாங்கள் வளமை போல எங்களோட ஷார்ட் நோட்ஸ் கிளாஸ் இருக்கா செய்வோம் சரியா. ஜெனடிக்ஸ் முடிய விட்டு ஜெனடிக்ஸுக்கான ஷார்ட் நோட்ஸ் கிளாஸ் ஒருக்கா ஃபுல்லாக செய்வோம் சரியா. ஏன்னு சொன்னால் உனக்கான நேரம் இல்லை, உனக்கான நேரம் பத்தாது. அதால் நான் இதை ரெக்கார்டிங்கை தர போகிறேன், நீ படிச்சுக்கொள்ளு சரியா. ரெக்கார்டிங்கை தர போகிறேன், நீ ஃபாஸ்ட்டாக படிச்சுக்கொள்ளு. அதோட எக்ஸாமுக்கு போகும் வரைக்கும் இது உனக்கு கையில் இருக்கும் சரியா. முதலாவது விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சொற்பதம் சரியா. முதலாவது விஷயம் ஜெனடிக்ஸில் சொற்பதம். இந்த சொற்பதங்கள் தெரிஞ்சால் தானடா உனக்கு அங்கே பாடத்தில் நான் கதைக்க போகிற விஷயங்கள் உனக்கு விளங்கும் சரியா. சொற்பதங்கள் விளங்கினால்தான் சொற்பதங்கள் என்னென்னு தெரிஞ்சால் தானடா அங்கான பாடத்தில் கதைக்க போகிற விஷயங்கள் உனக்கு விளங்கும் சரியா. அதாவது நாங்கள் முதலாவது என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதில் சொற்பதங்களை ஜெனடிக்ஸில் இருக்க சொற்பதங்களை முதல்ல படிப்போம். உனக்கு கைட்லையும் அப்படி தான் இருக்குது. முதல்ல என்ன ஒரு விஷயம் தெரியணும்னு சொன்னால் அது அடிப்படை அறிவிட்டு இருக்கணும். அதை உனக்கு கந்து போட்டு அங்கால பாடத்துக்குள்ள போவோம் சரியா. முதலாவது விஷயம் பார்த்தீங்கன்னா சொற்பதத்தில் முதலாவது நான் பார்க்க போகிற சொற்பதம் பரம்பரை அழகு சரியா. முதலாவது பார்க்க போகிற சொற்பதம் பரம்பரை அழகு சரியா. முதலாவது பார்க்க போகிற சொற்பதம் பரம்பரை அழகு சரியா. இதில் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா முன்னுக்கு கொஞ்சம் நோட்ஸ் போய் கொண்டிருக்கும். அந்த நோட்ஸில் பெருசாக விஷயம் என்னது நோட்ஸில் பெருசாக என்ன அவ்வளோத்துக்கு லீட் பண்ணிக்கலாம் அவ்வளோ யோசிக்க தேவையில்லை. முக்கியமான விஷயங்கள் நான் உனக்கு சொல்லுவேன் சரியா. முக்கியமான விஷயங்கள் நான் உனக்கு சொல்லுவேன். அதை விலகி கொண்டு போனீங்கன்னா காணும் சரி. அதுக்கு நிறைய நோட்ஸ் தரைக்கு நோட்ஸ் ஒர்க்காக வாச்சிக்கொண்டு அதுக்கு பிறகு இன்னைக்கு இருக்கிற கேள்வி எல்லாம் செஞ்சு முடிக்கும். அதே ஒரு ரெக்கார்டிங்காக எங்களுக்கு கிடைக்கிற கேள்வி எல்லாம் ஒருக்கா செய்து முடிப்போம் சரியா. இப்போ வேற இதில் என்ன முன்னுக்கு பெருசான விஷயம் என்ன பெருசாண்டு அவனுக்கு சொல்ல போகிற விஷயங்களை நீ என்ன கணக்கை யோசிக்க தேவையில்லை, கணக்கை அதை பற்றி கதைக்கவும் தேவையில்லை. அவன் அவனுக்கு இருக்கிற விஷயத்தில் ஒவ்வொரு ஹெடிங்கை செலக்ட் பண்ணி அதுக்கு விஷயத்தை சொல்லிட்டு போவேன். 2-3 கிளாஸ் போய் அங்கே அடுத்த விஷயங்கள் மின்னல் விதி அதுக்குள்ளே போனால் பிறகு சரியா. மின்னல் விதி அதுக்கு போனால் பிறகு வடிவாக கதைப்பம், வடிவாக எழுதி வடிவாக வழங்கப்படுத்தி கதைப்போம். அப்போ உனக்கு பாடம் இன்ட்ரெஸ்டாக இருக்கு சரியா. பொண்ணுக்கு இந்த சொற்பதங்களை ஒரு கால் கவனிச்சு கொண்டு இதை விட்டு போயிடாத. இது ஒரு முக்கியமான விஷயம் சரியா. முக்கியமான விஷயம் முதல்ல சொற்பதம் வாங்கி கொண்டு சரியா. பரம்பரை இலங்கண்டா என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நிறமூர்த்தம் வைக்க போறேன்டா. இது நிறமூர்த்தம் வைக்க போறேன் சும்மா நான் விளங்கப்படுத்துறதுக்காக சொல்றேன், ஆராய்ச்சி செய்யாத. ஒரு நிறமூர்த்தம் ஒன்று இருக்கான்னு வச்சுக்கொண்டு இந்த நிறமூர்த்தத்தில் என்ன மாதிரி இருக்குடா ஒரு டிஎன்ஏ உண்டு ஏன்னா டிஎன்ஏ உண்டு பேக்கேஜிங் எல்லாம் முடிஞ்சா பிறகு ஃபைனலாக நிறமூர்த்தமாக இருப்பேன். டிஎன்ஏ உண்டு பேக்கேஜிங் எல்லாம் முடிஞ்சா பிறகு ஃபைனலாக நிறமூர்த்தமாக இருப்பேன். முதல்ல யோசிப்பேன் நிறமூர்த்தம் வந்தா என்ன டிஎன்ஏ பிளஸ் ஹிஸ்டோன் பிளஸ் வேறு ஆதார புரதங்கள். உனக்கு தெரியும் நாங்கள் மொழிக்கிற வரையில் வடிதாங்கள் ஏன்னா ஒரு பேக்கேஜிங் நடக்கணும்னு சொன்னால் என்ன நடக்கும். டிஎன்ஏ என்ன நடக்கும் ஹிஸ்டோன் புரதம் 8 ஹிஸ்டோன் புரதத்தோட ஏன்னா 2 தரம் சுத்தும் 8 ஹிஸ்டோன் புரதத்தை 2 தரம் சுத்தும். நான் ஒரு விஷயம் கதைக்கிறேன் கேட்டுக்கொள்ளு சரியா. 8 ஹிஸ்டோன் புரதத்தை 2 தரம் சுத்தி இப்போ என்ன நடக்க போகுது மணிமணியாக வர போறேன் ஏன்னா மணிமணியாக வருவேன் முத்து மாலை மாதிரி வருவேன். பேந்தி வேற என்ன அடக்கப்பட்டு அடக்கப்படுவேன். பேருந்து நடக்க போது பேருந்தவர் என்ன இப்படி ஒரு தரம் மாதிரி மடிக்கப்படுவேன். இந்த தரம் மடிக்கப்படுறதுக்கு ஒரு ஆதார புரதம் தேவை வாங்குறாங்க. இப்போ விளங்கி கொண்டு இதில் இந்த வேற ஹிஸ்டோன் புரதம் சரியா. அந்த வேற ஹிஸ்டோன் புரதம். அடுத்த விஷயம் என்னடா இதில் ஹிஸ்டோன் புரதம். அடுத்த விஷயம் என்ன இந்த இருக்கு டிஎன்ஏ சரியா. அடுத்த விஷயம் என்ன இதில் வர ஆதார புரதம் சரியா. இந்த 3 தாங்க இந்த டிஎன்ஏ இந்த ஹிஸ்டோன் இந்த புரதம் சரியா. விஷயம் விளங்கினா உனக்கு ஞாபகப்படுத்துறது சுகமா இருக்கு. ஏன்னு சொன்னால் 2வது சொற்பதம் இதுதாடா. 2வது சொற்பதம் தெரிய 2வது சொற்பதம் நிறமூர்த்தம் சரியா. 2வது சொற்பதம் நிறமூர்த்தம். அதான் முதல்ல நான் சொல்லிட்டு அடுத்த பரம்பரை இலக்க போனோம்னு சொன்னால் உனக்கு விளங்குறது சுலபமா இருக்கு சரியா. அது விளங்குறது சுலபமா இருக்கும். இந்த நிறமூர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஎன்ஏயும் ஹிஸ்டோன் புரதமும் அதோட சேர்ந்த இந்த ஆதார புரதம் இந்த 3ம் சேர்ந்ததுதான் என்னது நிறமூர்த்தம். தெரியுமா வேற அப்படியே ஹிஸ்டோன் புரதத்தை சுற்றி டிஎன்ஏ ஹிஸ்டோன் புரதத்தை சுற்றி இப்போ என்ன ஒரு ஆதார புரதத்தில் மடிப்படைஞ்சு ஏன்னா ஒரு பேக்கேஜிங் எல்லாம் முடிஞ்சா அப்புறம் வார கட்டாயம் தான் இந்த நிறமூர்த்தம்
இந்த நிறமூர்த்தத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன இப்படி நிறைய இப்படி இப்படி டிஎன்ஏ நிறைய அடிக்கலாம் பிறகு வந்த கட்டாயம் தான் இவர் வேற நாங்கள் ஜூம் பண்ணி பார்த்தா அப்படி நிறைய டிஎன்ஏ பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்கும். சரி, அவனுக்கு விலங்குகளுக்காக வைக்கிறேன் ஆராய்ச்சி செய்யாத. சரியா, இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுல ஏடா ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு இயல்புக்கு பொறுப்பான இடங்கள் இருக்கு. ஒவ்வொரு இயல்புக்கு பொறுப்பான இடங்கள் இருக்கு. அந்த பொறுப்பான இடங்கள்லாடா பரம்பரை அலகு. சரி, ஒவ்வொரு இயல்புக்கு பொறுப்பான அந்த காரணி தான் பரம்பரை அலகு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வித்து அடுக்கிறோம். சரியா, ஒரு தாவரத்துல வித்து, பட்டாணி தாவரத்துல வித்து எடுக்கிறோம். அதுல வித்து வந்து பச்சை நிறம் மஞ்சள் நிறமா இருக்கு. சரியா, அதுல வித்து வந்து மஞ்சள் நிறமா இருக்கு. வித்து வந்து மஞ்சள் நிறமா இருக்கு. இந்த மஞ்சள் நிறம் என்ற இந்த நிறத்துக்கு பொறுப்பான ஆள்தான், அதை பொறுப்பா இருக்கிறதால தான் நாங்கள் பரம்பரை அலகுன்னு சொல்றது. பரம்பரை அலகுன்னு சொல்ல போறோம். சரியா, பரம்பரை அலகுன்னு சொல்ல போறோம். அதாவது ஒவ்வொரு இயல்புக்கும் மனிதன்லையோ விலங்குலையோ தாவரத்திலேயோ இருக்கிற ஒவ்வொரு இயல்பையும் தீர்மானிக்க போற அந்த காரணிய, ஒவ்வொரு இயல்பையும் தீர்மானிக்க போற அந்த இயல்புக்கு பொறுப்பான அந்த காரணியத்தால நாங்கள் பரம்பரை அலகுன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு இயல்பை தீர்மானிக்க போற அந்த இயல்புக்கு பொறுப்பான காரணியத்தான் நாங்கள் பரம்பரை அலகுன்னு சொல்றாங்க. அதாவது இந்த பரம்பரை அலகு எங்க இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறமூர்த்தத்துல ஒவ்வொரு இடத்துலையும் இருப்பேன். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் இருப்பேன். 23 சோடி நிறமூர்த்தம் இருக்கு. மனிதன்ல 23 சோடி நிறமூர்த்தம் இருக்கு. அப்ப 23 சோடியிலையும் இப்படி ஒவ்வொரு இயல்புக்கும் பொறுப்பானார்கள் நிறைய பேர், ஏராளமானார்கள் இருக்கிறோம். இதுல உனக்கு தெரிய வேண்டிய விஷயம் அவ்வளவுதான், நிறைய யோசிக்காது. சரியா, இப்படி இருக்க போறாங்க பரம்பரை அலகு. சரியா, இதுல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பரம்பரை அலகுகள் இருக்கிற இந்த இடம், பரம்பரை அலகுகள் இந்த நிறமூர்த்தத்துல இருக்கிற அந்த இடம், சரியா, ஒவ்வொரு இடத்தையும் ஒழுக்கன்னு சொல்றது. அதாவது வித்து நிறத்துக்கு பொறுப்பான இந்த பரம்பரை அலகு, இந்த பரம்பரை அலகு வந்து வித்து நிறத்துக்கு பொறுப்புன்னு சொன்னார். இந்த பரம்பரை அலகு வந்து இத்தனை பொறுப்பு என்றால் இவர் இருக்கிற ஒழுக்கு இது, இவர் இருக்கிற ஒழுக்கு இது. அதே மாதிரி அடுத்த இவர் வந்து ஒரு இலை நிறத்துக்கு பொறுப்பு என்றால் இவர் இருக்கிற பரம்பரை அலகு இந்த ஒழுக்கு இது. சரி, அந்த ஒழுக்கற்ற விஷயம் விளங்கிட்டார். முதலாவது விஷயம் என்ன பரம்பரை அலகு, இரண்டாவது விஷயம் என்ன நிறமூர்த்தம், மூன்றாவது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ஒழுக்கு. மூன்றாவது விஷயம் என்னன்னா ஒழுக்கு. சரியா, ஒழுக்கு. சரியா, இந்த ஒழுக்கு நாங்க இங்கிலீஷ்ல லோக்கஸ் சொல்றது. இங்கிலீஷ்ல லோக்கஸ் சொல்றது. சரியா, ஒழுக்கு தாளம் என்று சொல்றது. அதாவது ஒவ்வொரு இயல்புக்கும் பொறுப்பான ஒவ்வொரு இயல்புக்கும் பொறுப்பான அடிப்படையான காரணி தான் பரம்பரை அலகு. சரியா, அடிப்படையான காரணி தான் பரம்பரை அலகு. இந்த பரம்பரை அலகு இந்த நிறமூர்த்தத்துல இருக்க போற அந்த இடம் தான், நிறமூர்த்தத்துல இருக்க போற இடம் தான் ஒழுக்கு. சரியா, இவர் நிறமூர்த்தம், அது உனக்கு தெரியும். அந்த நிறமூர்த்தத்துல அந்த பரம்பரை அலகு இருக்க போற இடம் தான் என்னன்னா ஒழுக்கு. சரியா, இந்த விஷயம் விளங்கிட்டா? ரைட். அப்ப இதுக்கான நோட்ஸ் முதல்ல எழுதுவோம். சரியா, இதுக்கான நோட்ஸ் முதல்ல எழுதணும். இப்படிதான் கிளாஸ் போக போகுது. நான் உனக்கு என்ன லைவான கிளாஸ் மாதிரி நான் விளங்கப்படுத்துவேன். இருக்கிற நோட்ஸ் எல்லாம் வந்து லைவான கிளாஸ் மாதிரி உனக்கு ஒரு விஷயமும் விளங்கப்படுத்த முடிய அதுக்காக நோட்ஸை சொல்லுவேன். தேவையான நோட்ஸ் எழுதிக்கொள்ளு. சரியா, இதால உனக்கான நேரம் விடயமாக்கப்படாது. சரியா, ரைட். முதலாவது விஷயம் பாரா பரம்பரை அலகு. சரியா, பரம்பரை அலகு என்றால் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டமைப்பு குறிக்கிறதும் இப்படி ஒருத்தர் இருக்கா இருந்தால் அவர் என்றால் என்ன விஷயம் தெரியத்தானே வேணும், அதை நான் சொல்லத்தானே வேணும். ரைட். கட்டமைப்பு குறியதும் தொழிற்பாட்டு குறியதும் ரெண்டு விஷயம் இருக்கு கவனி. ஒன்று வந்து கட்டமைப்புக்குரியதும் தொழிற்பாட்டுக்குரியதுமான அடிப்படை அலகு. ஒரு இயல்புக்கு பொறுப்பான, அதாவது பரம்பரை ரீதியாக கருதப்படுற ஒரு இயல்புக்கு பொறுப்பான கட்டமைப்புக்குரியதும் தொழிற்பாட்டுக்குரியதுமான அடிப்படையான அலகுதான் பரம்பரை அலகு. அடிப்படையான அலகுதான் பரம்பரை அலகு. சரியா, முதலாவது விஷயத்தை எழுதி கொண்டு பாரம்பரியத்தின் கட்டமைப்புக்குரியதும் தொழிற்பாட்டுக்குரியதுமான அடிப்படையான அலகு பரம்பரை அலகு. இது முதலாவது விஷயம். சரியா, பாரம்பரியத்தின் கட்டமைப்புக்குரியதும் தொழிற்பாட்டுக்குரியதுமான அடிப்படையான அலகு பரம்பரை அலகு. ரெண்டாவது விஷயம் வந்து எழுதிக்கொண்டு, ரெண்டாவது பாயிண்ட்ஸ் எழுதிக்கொண்டு, இது வந்து என்ன முதலாவது ரெக்கார்டிங் வந்து உனக்கு என்ன நான் கலைகிறது விளங்கப்படுத்துறது உனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் ரெண்டாவது மூன்றாவது வீடியோகள்ல உனக்கு ஓகே வந்துடும். சரியா, ரெண்டாவது மூன்றாவது வீடியோகள்ல உனக்கு ஓகே வந்துடும். சரியா, உனக்கு இருக்கிற விஷயங்கள் உன்னிப்பா கவனிச்சுக்கொள்ளு. அங்கால போக போக நான் உனக்கு பெட்டர் ஆகி கொண்டு போறேன். சரியா, விஷயத்தை பெட்டர் ஆகி கொண்டு போறேன். சரியா, ரெண்டாவது விஷயம் எழுதிக்கொண்டு ஒவ்வொரு பரம்பரை அலகும் தனித்துவமான பல்பெப்டைட் தீர்மானிக்கும். ஒவ்வொரு பரம்பரை அலகும் தனித்துவமான பல்பெப்டைட் தீர்மானிக்கும். சரியா, மூன்றாவது விஷயம் எழுதிக்கொண்டு டிஎன்ஏ மூலக்கூறு ஒன்றின் அநேக பரம்பரை அலகுகள் நேர்கோட்டுக்குரிய ஒழுங்கில் அமைந்திருக்கு.
டிஎன்ஏ மூலக்கூறு ஒன்றின் அநேக பரம்பரை அலகுகள் நேர்கோட்டுக்குரிய ஒழுங்கில் அமைந்திருக்கு. சரியா? அதாவது என்ன பரம்பரை அலகு என்னடா, இதுல இருக்க டிஎன்ஏல என்ன இப்படி என்ன நியூக்ளியோடைட் இருக்க போற, நியூக்ளியோடைட்னா என்ன ஒரு எனக்கு தெரியும் தானே, இப்படி மும்மை இது வந்து என்ன செய்ய போகுது, ஒரு மும்மை இதுக்கு வந்து என்ன ஒரு என்ன அமினோ அமிலத்தை ராயவிடலாம். அதாவது அதோட இயல்பு வாங்கி குடிக்கிறது ஒரு கொஞ்சம் காரத்தொடர்பு இருக்கு. அந்த காரத்தொடர்பு என்னடா அடுக்கப்பட்டு சுருளாக்கப்பட்டு இப்படி இருக்க போற, இது உனக்கு தெரிஞ்ச விஷயம். இப்படி இருக்கிறதால இவர் வந்து என்ன பரம்பரை அலகு, அவரை சொல்றது பரம்பரை அலகு. இந்த இயல்புக்கு ஒரு பாகங்களை விரும்பிக்கணும்னு சொன்னால் அதை நாங்கள் பரம்பரை அலகுன்னு சொல்றோம். இதை பற்றி நிறைய யோசிக்காது, அங்கே பாடத்துக்குள்ள போக போக உனக்கு விளங்கு. சரி, அங்கே பாடத்துக்குள்ள போக போக உனக்கு விளங்கு. அடுத்த விஷயம் எழுதிக்கொண்டு பரம்பரை அலகுகள் மெண்டலினால் பிறப்புரிமை காரணிகள் என குறிப்பிடப்பட்டது. பரம்பரை அலகுகள் மெண்டலினால் பிறப்புரிமை காரணிகள் என குறிப்பிடப்பட்டது. உனக்கு தெரியுமே, நாங்கள் ஜெனடிக்ஸை பற்றி பார்க்க கட்டாயம் தெரிய வேண்டியவரால் மெண்டல். இது நான் உனக்கு அறிமுக வீடியோத்திலேயே சொல்லிட்டேன், அறிமுக வீடியோலேயே சொல்லிட்டேன். மெண்டலை பற்றி தெரிஞ்சுக்கணும். மெண்டலை பற்றி நான் பெருசாக தெரிய தேவையில்லை, அவரை பற்றி எங்களுக்கு கேட்டால் தேவை அந்த தேவையில்லாமல் இருக்க நேரம் வேலை இல்லாமல் இவ்வளோ விஷயத்தையும் காய்ச்சிட்டு போனதால நாங்கள் படிக்க வேண்டியிருக்கோம். நீ யோசிக்கலாம், ஆனால் அந்த அப்படி கதைக்கு அடியோட பெரிய விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்காது. ரைட், எழுதிக்கொண்டு பரம்பரை அலகுகள் மெண்டலின் பிறப்புரிமை காரணிகள் என குறிப்பிடப்பட்டது. சரியா? பரம்பரை அலகுகள் மெண்டலின் பிறப்புரிமை காரணிகள் என குறிப்பிடப்பட்டது. சரியா? இது முதலாவது விஷயம்டா பரம்பரை அலகு. ரெண்டாவது விஷயம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறமூர்த்தம். ரெண்டாவது விஷயம் என்று பார்த்தீங்கன்னா நிறமூர்த்தம். நிறமூர்த்தம் என்றால் என்ன? ரைட்டா, எழுதிக்கொண்டு ஒவ்வொரு நிறமூர்த்தமும் ஒரு தனியான நேர்கோட்டுக்குரிய டிஎன்ஏ மூலக்கூறு ஒன்றினையும் கிஸ்டோன் வகைக்குரிய புரதம் ஒன்றினையும் கொண்டிருக்கும். ஏனைய புரதங்களையும் கொண்டிருக்கும். சரியா? அடுத்த விஷயம் எழுதிக்கொண்டு நிறமூர்த்தத்தில் பரம்பரை அலகுகள் அமைந்துள்ள இடம் ஒழுக்கு எனப்படும். அதாவது பிராக்கெட்ல லோக்கஸ் போடுவோம். சரியா? இந்த இடம், இந்த பரம்பரையில் இருக்கிற இந்த இடம் லோக்கஸ். சரியா? அடுத்த விஷயம் எழுதிக்கொண்டு ஒவ்வொரு பரம்பரை அலகும் குறிப்பிட்ட ஒரு ஒழுக்கில் மாத்திரமே அமைந்திருக்கு. அதான் நமக்கு சொன்னாடா வித்தின நிறம் என்று சொன்னால் அவர் இருக்க போற இந்த இடம் இந்த லோக்கஸ்லாம் இருக்கு. அவர் இருக்கிற இடத்துல மட்டும்தான் அவர் இருக்கார். வித்தின நிறம் என்று சொன்னால் அந்த வித்தின நிறத்துக்கு பொறுப்பான அந்த பரம்பரை அலகு வந்து ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கு. இங்கே இருப்பார் இல்லை, அவர் ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கு. சரி, அவர் இருக்க போற அந்த இடம் வந்து ஒழுக்கன்னு சொல்றது. அதே மாதிரி இலை நிறத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வந்து ஒரு இடத்துல இருப்பார். அவர் இருக்க போற அந்த இடத்துக்கு சொல்றது அதுவும் லோக்கஸ் தான். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் இருக்க போற அந்த இடங்கள் வந்து லோக்கஸ்ன்னு சொல்றது. சரியா? முதலாவது ரெண்டு விஷயம் பார்த்துட்டோம். இப்படி 17 சொற்பதம் இருக்குடா. சரியா? இப்படி 17 சொற்பதம் இருக்கு. சரியா? 17 சொற்பதம் இருக்கு. அங்கே போக வீடியோ ஸ்பீடாக போகும். இதுல நான் உனக்கு என்ன முதலாவது வந்து என்ன ஒரு பாடம் என்ன மாதிரி போக போகுதுன்ற சொல்றதுக்காக இந்த வீடியோ. சரியா? உனக்கு ஓகே இருந்தது சொன்னால் நீ கண்டினியூ பண்ணு. சரி, அங்கே போக இன்னும் பெட்டராக இருக்கும். எக்ஸாம் கிடைக்கும், கொஞ்சம் ரீகால் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சந்தேகங்கள் இருந்தாலும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இந்த அங்கே போக நாங்கள் எங்களுக்கான கேள்வியும் செஞ்சு கொள்வோம். சரி, அங்கே போய்க்க கேள்வியும் செஞ்சு கொள்வோம். கேள்வியும் இதே மாதிரி வீடியோவாக செய்வோம். இல்லைன்னு சொன்னால் படிக்க வர பிள்ளைகளுக்கு வந்து லைவ் கிளாஸாக போட்டு செய்வோம். சரி, அது பிள்ளைகளை கேட்டு போட்டு அதை கேட்ட மாதிரி செய்வோம். வீடியோ அப்புறம் உனக்கு சுகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். டக்குன்னு எல்லா வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணி போட்டு உனக்கு தந்துடுவேன். நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக படிச்சீங்கன்னா சரி. சரியா? அதோட திரும்ப படிக்கணும். நான் சொல்ற மாதிரி திரும்ப ரீகால் பண்ணணும். ஒவ்வொரு செக்ஷன் முடிய உனக்கு நான் வந்து ஒரு ஷார்ட் நோட்ஸ் கிளாஸ் கொண்டுடுவேன். ஒரு ஷார்ட் நோட்ஸ் கிளாஸ் மாதிரி போட்டு விடுறேன். அப்படி என்ன செய்யலாம், அதை வச்சு ரீகால் பண்ணி கொள்ளலாம். சரியா? ரைட்டா, இந்த வீடியோவை இதோட முடிப்போம். இது உனக்கு ஓகே ஆகுதுன்னு சொன்னால் அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணி கொள்றேன். சரியா? அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். சரியா?